இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ 16 வகையான செல்வங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த 16 வகையான செல்வங்கள் அப்படின்னா என்ன? இப்போ பெரியவங்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா? 16 பேறு பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அத பத்தி தான் பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா, நேத்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. சார் அந்த 16 செல்வங்கள், 16 செல்வங்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஓகே. இன்னைக்கு நம்ம நுகர்ச்சி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நுகர்ச்சி செல்வம் அப்படின்னா என்னங்க? அறநெறியோட இதோட அறநெறியோட பணம், பொருள், உடல், உணவு, கலை, நட்பு, இயற்கை இது எல்லாத்தையும் அளவோட அளவோட இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில் அளவோட நுகர்தல், அதனை அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வருது பார்த்தீங்களா? அந்த வாய்ப்பில் நம்ம இன்பம் காணுவோம் இல்லைங்களா? அதுதான் நுகர்ச்சி. நம்மக்கிட்ட பணம் இருக்கும், பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நல்ல உடல் தகுதி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இதை அனுபவிக்காமல், அளவோடு அனுபவிக்காமல் இருக்கிறது அப்படி என்ன வாழ்க்கை? வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் வந்து அனுபவம், அந்த இன்பம் காணுதல் அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையோட ஒரு நெறியாகவே இருக்குதுங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு 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 கொடுக்குறதுலையும் வந்து அளந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா, போதும் கொஞ்சமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எது செய்கிறதா இருந்தாலும், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து அளவோடு நீங்கள் அதில் வந்து இன்பம் காணுதல், நுகர்தல் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் சாராம்சங்க. இதில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன செய்யணும்? அளவோட உணவு, அளவோட தூக்கம், அளவோட சினிமா, அளவோட பொழுதுபோக்கு. எதையும் வந்து அளவு அந்த அந்த அளவுக்குள்ளே வந்து அதில் நீங்கள் இன்பம் காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அளவோட பயன்பாடு, செல்ஃபோனையும் வந்து நம்ம ரொம்ப அதுலேயே மூழ்கி கிடக்காம அது மூலிமா கிடைக்கிற இன்பங்களை வந்து ஒரு அளவோடு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும், சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சனாக இருக்கவும் கூடாது. அடுத்தது குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணி, குடும்பத்துக்கு மகிழ்ச்சி நம்ம மூலிமா குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். கட்டாயம் அதுவும் முக்கியமானதுங்க. இல்லற வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய துணைவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து மனப்பூர்வமாக செஞ்சு கொடுக்கணுங்க. ஸோ இதெல்லாமே வந்து செய்யக்கூடியவை. செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, அளவுக்கு மீறிய ஆடம்பரம் கட்டாயம் இருக்கவே கூடாதுங்க. மது, போதை கூடவே கூடாது. அடுத்தவர் பொருள் மீதோ அல்லது அடுத்தவர் மனைவி மீதோ, அடுத்தவருடைய சொத்தின் மீதோ ஆசைப்படுதல் கூடவே கூடாது. அதிக செலவுகள் செய்கிறது கட்டாயம் கூடாதுங்க சார். நுகர்ச்சி அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவாக புரியுது. நன்றி, வணக்கம்.